வித்தவுட் சுகர் ஒரு டீ அப்படின்ட்டு அவன் சொன்னபோது நமக்கே அப்படின்னு கையில் இருக்கணும்னே அந்த ஒரு கெத்து இருக்கும்ல. அந்த மாதிரி இவர் வந்து ஆள் பார்த்து குட்டி கூரா போடு வாங்கி தாங்க அண்ணாச்சி அந்த மாதிரி வந்துட்டு அழகா அந்த பாட்டு. சில பேருக்கு ஒரு சின்ன விஷயமே பெரிய அவமானமா சில பேர் இருப்பாங்க, பெரிய ஒரு விஷயத்த அவமானப்பட்டிருப்பாங்க, அது சாதாரண தொடச்சு என்ன பண்றதா அப்படின்னு தொடச்சு அவங்க போயிட்டே இருக்காங்க. எல்லாம் நினைக்கிறாங்க பொண்ணோட ஹிஜாப் கலண்டர் யாரு பொண்ணோட ஹிஜாப் இந்த இடத்துல அவங்க வந்து தேடி வந்த இடத்துல வந்து ஒரு நெத்தில பட்டை போட்டு உட்கார்ந்தா இதே மாதிரி நடந்திருக்குமா? ஒரு பக்கீர்ன்றதுனால இவ்வளோ பண்ணிருப்பாங்க, மக்கள்லாம் நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்படி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, அவன் பண்ணிருப்பான் அப்படி இப்படின்னு மாறும். என்ன ஆகும்னா அவங்க வந்து ஒரு தம்பி நீ என்ன நம்ம புக்கு குட்டி கூரா நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இல்ல எத்தனை பேர் பேசியிருந்தாலும் நீங்க பேசும்போது அது இன்னொரு நம்மளோட பாயிண்ட். ஒவ்வொருத்தங்க பேசும்போது ஒவ்வொருத்தங்களோட பாயிண்ட்ல ஒன்று தெரியும்ல. இந்த புத்தகம் வந்து குட்டி குரான்னு தெரிசி சிவா நான் அவங்க எழுதின புக்கு. ஆனா இந்த குட்டி குரான்னு ஒரு நிமிஷம் எதுக்கு நீங்க பதிப்பாளங்க தானே? அதுல ஒரு கதையும் இருக்கு. அதுல ஏன்னா எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு பாடல் இருக்கும். எப்படின்னா வந்து அவங்க வீடு கிடையாது, அந்த அம்மா எப்பவுமே ஒரு படிக்கட்டுலாம் வலிப்பாங்க. ஊருக்காரங்க வந்து அவங்க சாப்பாடு கொடுத்து எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க, ஊருக்காரங்க பார்த்துப்பாங்க. அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, குட்டி கூரா போடு வாங்கி தாங்க அண்ணாச்சி அந்த மாதிரி வந்துட்டு அழகா அந்த பாட்டுலாம். அது வந்து அந்த டைம்ல குட்டி கூரா பவுடர் வந்து ஃபேமஸ். வாசமான பவுடர்ல குட்டி கூரா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுடர். டக்குனு அந்த பேரை கேட்டவொடனே அவங்க தான் பவுடரோட பேர்ல தான் வரக்கூடிய ஒரு கதை தான் அந்த கதை. குட்டி கூரான்றது ஒரு கதை இருக்குது. சரி சரி சொல்லுங்க. ஆனால் நாம பேச போறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கதை. இதுல அணுகுண்டுன்னு ஒரு கதை இருக்கு. அணுகுண்டு அப்புறம் தோசை 2 கதை. இதை பற்றி தான் பேச போகிறேன். எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவங்க எழுத்து ரொம்ப நான் ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் இவங்க. அணுகுண்டு இந்த கதை எப்படின்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாப்புல ஒரு சார். எங்கே போனாலும் அவங்ககிட்ட படித்த 30 வருஷமாக டீச்சராக இருக்கும்போது வெளியே போனால் எல்லாமே அவங்ககிட்ட படித்த அந்த மாணவர்கள் எல்லாமே அடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க. சார் வணக்கம், சார் வணக்கம். அவங்களோட பெற்றோர்கள் எல்லாம் சார் வணக்கம் பேசுவாங்க. ஹோட்டலுக்கு போனால் ஒரு மரியாதை இருக்கும் அவருக்கு, டீ கடைக்கு போனால் ஒரு மரியாதை இருக்கும், கோயிலுக்கு போனால் அவருக்கு முன்னுரிமை இருக்கும். அவரும் அதை ஒரு லைக் பண்ணி ரொம்ப இதாக விரும்பி தான் போவாப்புல. அப்படி ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாத்தியார். அவர் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நாள் ஒரு சம்பவம் அவரோட மொத்த பேரையும் அவர் வாங்கின அந்த மொத்த பேரையுமே வந்து அவரோட பேர் அப்படியே மாற்றிடும். இவரா இப்படி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, அவன் பண்ணியிருப்பான் அப்படி இப்படின்னு மாறும். என்ன ஆகும்னா அவங்க வந்து ஒரே ஒரு பொண்ணு, அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் வந்து அனு ஃபாத்திமா. அந்த பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேர். ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டதுல இந்த அனு ஃபாத்திமான்னு இருக்கும். ஆனால் இருக்காங்க பேர்லாம் வச்சுருக்காங்க அனு ஃபாத்திமான்ட்டு. அப்போது அவர் கிளாஸ் இருக்கும்போது ஒரு நாள் இருந்து கிளாஸ் இருக்கும்போது அணு இதை பற்றி கிளாஸ் எடுக்கிறார், ஆட்டம்ஸ் பற்றி கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ கிளாஸ் இருக்க பசங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் நடக்கும்ல, நம்ம பேர் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துச்சுன்னா எல்லாரும் இவன் தான் வந்து சிரிப்பாங்களா, அந்த மாதிரி கேஷுவலாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். அவருக்கு ஃபர்ஸ்ட் அது வந்து புரிஞ்சிக்க முடியல, எதுக்கு சிரிக்கிறாங்க அந்த பொண்ணை பார்த்து அப்புறம் சிரிக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் அந்த பொண்ணு கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து அணுங்கிறது ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நம்ம அணு ரொம்ப பெரிய ரொம்ப பெருசு அணு அப்படிலாம் சொல்லி கண்டு பண்ணி சிரிக்கிறாங்க. அது இந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது இந்த பொண்ணு. ஏன்னா எல்லாரும் இந்த கிளாஸில் மொத்தம் எல்லாரும் சரி நல்ல விஷயத்தை பற்றி பேசினா சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு எல்லாரும் முன்னாடியும் ஒரு மாதிரி ஒரு அவமானப்படும் போது ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த பொண்ணு அப்போ ரொம்ப ஹர்ட் ஆகுது இந்த பொண்ணுக்கு. அவர் தொடர்ந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காரு. இந்த கிளாஸில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் அணுகுண்டை பற்றிலாம் பேசுகிறாரு. இது வந்து இதனால் ஆகக்கூடிய பெரிய விஷயம் அணுகுண்டுலாம் சொல்லும்போது எல்லாரும் திரும்பவும் சிரிக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்பவே அது வந்து நெகட்டிவாக ஹர்ட் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணு எல்லாரும் சிரிச்ச உடனே அழுறா அவளால் தாங்கிக்க முடியல. ஏன்னா மொத்தமாக இது வரைக்கும் எல்லாரும் கிண்டல் பண்ண எல்லா விஷயத்தையும் சேர்த்து எல்லாரும் அவளை பார்த்த அந்த விதங்களை மனசுல இருந்து மொத்தமாக வெடிச்சு அந்த அழுகையாக வெளியே வந்துடுது. அவங்களுக்கு அழுதுகிட்டே இருக்கா அந்த பொண்ணு. அப்போது அவங்க உடனே கிளாஸை நிப்பாட்டிட்டு வந்து அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு வாமா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு லேடி டீச்சர்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பொண்ணு ஏமா கொஞ்சம் மூஞ்சினா தொட. அவங்க அப்பாவுக்கு உடனே ஃபோன் அடிச்சு எங்கள் அப்பாவை கூப்பிடுங்க, நீங்கள் எங்கள் அப்பாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு லாயர், அவர் ஒரு இஸ்லாமிக் ஃபேமிலியோட ஒரு லாயர் அவங்க அப்பா. ஸோ அவரும் உடனே அங்கே கிளம்பி வராரு. அப்போ இவர் சொல்கிறாரு, அந்த ஹிஜாப் போட்டிருப்பாங்களா, அம்மா மூஞ்சிலாம் தொடச்சிக்கமா, ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கு இவ்வளோனா நீ அழுவணும் அவசியம் இல்லையே, கொஞ்சம் மூஞ்சிலாம் தொடச்சி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருமா. அவங்க அப்பா வந்து என்ன எப்படி இப்போ இவர் வந்து ஆக்சுவலாக என்ன யோசிக்கிறாரு, அப்பொண்ணு அடிச்சிட்டோம் மேபி அந்த மாதிரி ஆங்கிளில் அவங்க அப்பா நினச்சிக்கூடாது, இல்லை மூஞ்சியும் தொடச்சிக்கமா சொன்னா அந்த பொண்ணு இதெல்லாம் கழட்டிட்டு ஹிஜாப்லாம் கழட்டிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு நிற்கிறா. ஸ்டில் அழுதே இருக்கா. அப்பா வந்து பார்க்குறாரு, ஒரு வாத்தியார் நிற்கிறாரு, ஹெட் மாஸ்டர் நிற்கிறாரு, எல்லாம் நிற்கிறாங்க. பொண்ணோட ஹிஜாப் கலண்டர் யார் பொண்ணோட ஹிஜாப் கலண்டர் தான் முதல் கேள்வி அவளுக்கு. அவர் கேட்குறாரு, அழுது வீங்கி போன முகம். அந்த பொண்ணு பதில் இல்லாமல் அப்பா பார்த்தீங்கன்னா இன்னும் அழ ஆரம்பிச்சிட்டா. அந்த பொண்ணு
அவர் ஒரு தப்பான ஆங்கில புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே கூட அந்த ஹெட் மாஸ்டர் கேட்குறாரு, எதுக்கு நீ வந்து எதை கலட்ட சொன்ன, ஹிஜாப் எதுக்கு நீ கலட்ட சொன்ன அப்படிங்க அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்குறாரு. இவருக்கு எல்லாமே வேற ஆங்கிள் புரிஞ்சுக்கிறாங்களா இவங்க அப்படின்னு அந்த பொண்ணும் அழுதுட்டே இருக்கா. அந்த பொண்ணுமே நிப்பாட்டவே இல்லை. அது அப்படி ஆரம்பிக்கிற அந்த பேச்சு இந்த ஹெட் மாஸ்டரோட அந்த விஷயம் அப்படியே அந்த ஊர் ஃபுல்லாக பரவுது. ஹிஜாப் இதுக்கு கலட்ட சொன்னீங்கன்னு கேட்ட கேள்வி வந்து மொத்தம் வந்து அந்த பொண்ணு மேலே கை வச்சிட்டானாப்பா அப்படின்ட்டு, இப்படி இருந்தா அவனா அப்படி பண்ணா அந்த வாத்தியாரா அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு நம்புறவங்களும் இருக்காங்க. அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க. இவரோட மொத்த அந்த இதுவும் போயிடும், அவருக்கு சம்பாதிச்ச அந்த மொத்த அந்த கண்ணியமும் போயிடும். ஒரு மனுஷனுக்கு ஆகக்கூடிய மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர்னா இதுதானே, லேடிஸ் மட்டும் இல்ல வீக்கடா அப்படின்னு சொல்றது தானே. அவன் அதோட அவனோட மொத்த கண்ணியமும் போயிடும். அதுல அவன் திருடுறான் குடிக்கிறான்றதை விட ரொம்ப மோசமான விஷயமா இது. ஒரு குடும்பங்களோட அவன் வந்து இணைஞ்சு பேச முடியல. அப்போ பேரே மொத்தமா அவரோட பேரை கெட்டு போயிருது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி இருக்கும், அவர் அவமானத்தை பத்தி. அவமானம்ங்கிறது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன விஷயமே பெரிய அவமானமா, சில பேர் இருப்பாங்க பெரிய ஒரு விஷயத்த அவமானப்பட்டிருப்பாங்க, அது சாதாரண தொடச்சிட்டு என்ன பண்றதா அப்படின்ட்டு ஆமா தொடச்சிட்டு அவன் போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இவர் வந்து காலம் ஃபுல்லா ஒரு மரியாதையை பார்த்துட்டு வந்த ஒரு மனுஷனுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய அவமானமா எடுத்துக்கிறாரு. இவர் வீட்லயே அடைஞ்சு எடுக்கிறாரு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அவர் வந்து இவர் மேல தப்பு இல்லை அப்படின்ற, இவருக்கு மனைவியும் கிடையாது, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ எல்லாமே எல்லா பாயிண்ட்டும் வந்து லிங்க் ஆகுது எப்படின்னா, ஓகே இருந்தாலும் பண்ணிருப்பான் கண்ண முடிக்க நம்பக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. அதுக்கப்புறம் அவர் வந்து அதுல இருந்து வெளியே வர்றது தான் அந்த கதை. ரொம்ப அதாவது சிம்பிள் ஆரம்பிக்கிற கதை. அது அதோட எதை சொல்லணுமோ அதை கிளியரா சொல்லிட்டு எப்படி முடிக்கணுமோ அந்த மாதிரி அழகா முடிச்சிருப்பாரு. இந்த கதை ரொம்ப பிடிச்ச ஒரு இந்த கதை. அதே மாதிரி இன்னொரு கதை இருக்கு, தோசைன்னு ஒரு கதை. முத கதை தான் அந்த அந்த கதையில் எப்படின்னா, அவர் வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லீம், அவர் வந்து கடை வச்சிருப்பாப்ல. ஒரு கடை ஒரு 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 ஊர்ல கடை வச்சிருப்பாப்ல. சிவனானோட அந்த பேச்சு எப்படி அவங்க ஊர் ஸ்லாங்ல இருக்கும், ரைட்டிங் அந்த ஸ்லாங்ல இருக்கும். நம்ம வாசிச்சாலே அந்த ஸ்லாங் ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த கதை பொம்மல ஒரு ஆமா ஆமா தோசை. நான் இந்த புத்தகம் முழுவதும் பல இடங்கள்ல பேசியிருக்கேன். அப்போ ஆமா நீங்க ஒரு தடவை சொல்லிட்டீங்க அந்த கதையை. அப்போ என்ன ஆகும்னா, அவங்க விதமான தோசையை சொல்லுவாங்க. தோசையே என்னை வந்து சாப்பிடுறே அப்படின்னு கூப்பிடுவான். ஒரு தடவை சாப்பிட்டா தாண்டி போகும்போதெல்லாம் வந்து சாப்பிட்டு போடு என்னை வந்து தோசை கூடுமா. அந்த அளவுக்கு டேஸ்டான தோசை. அந்த ஊர்லேயே ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதாவது சில ஹோட்டலுக்கு நம்ம போனோம்னா, அதாவது நம்ம சொல்லவே வேண்டாம், அது ஒரு கெத்தாக இருக்கும்ல. போனாலே நாஷ் வந்திருக்காரு இன்னொன்னே ஸ்ட்ராங்கா வித்தவுட் சுகர் ஒரு டீ அப்படின்ட்டு அவன் சொன்னும் போது நமக்கே அப்படின்னு கையில் இருக்கணுன்னே அந்த ஒரு கெத்து இருக்கும்ல. அந்த மாதிரி இவர் வந்து ஆள் பார்த்து ஒவ்வொரு ஆளுக்கும் என்னென்ன தேவைன்ட்டு தனித்தனியாக அவங்களுக்கு கவனிப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டு அந்த கவனிப்பு, இதுக்காகவே ஆள்கள் வந்து அங்கே வந்து அந்த அந்த வாடிக்கையாளர்கள் அடிக்கடி போவாங்க அந்த கடைக்கு. அவருக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார், பிரம்மநாயகம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாப்ல. ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு கொண்டுட்டு இந்த ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்போது ஒரே ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது ஒரு 3 பேர் வருவாங்க திடீர்னு இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டுட்டு. அவங்க வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வருவாங்க ஒரு 3 பேர். அவங்க வந்து உருதுல பேசுவாங்க. இவர் வந்து சவுதியில ஒர்க் பண்ணிருக்கிறதுனால இவருக்கு வந்து உருதுலாம் தெரியும். ஸோ உருதுல பேசுவார். அப்போ கடையில் வேலை பார்க்குற பையன் பார்ப்பான், உருதுல ஏதோ கேட்குறாங்க, இவர் ஏதோ பதில் சொல்றாரு. என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கன்னு புரியல அந்த பையனுக்கு. சரி அமைதியாக இருந்துப்பாங்க. அவங்க பேசிட்டு போகும்போது இவர் நம்பர் கொடுப்பாரு, எழுதி கொடுப்பாரு. நம்பர்லாம் கேட்பாங்க, அவங்க எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரியாது, எழுதி கொடுப்பாரு. இவர் எழுதி கொடுப்பாரு. இந்த கடை பையன் கேட்பான், என்னாச்சியா என்ன கேட்குறாங்க என்ன பேசுனாங்கன்னு போது, இல்லைப்பா அவங்க வந்து நார்த் இந்தியாவில் வந்திருக்காங்க, வடக்கிழந்து வந்திருக்காங்க, ப்ளஸ் நம்ம ஒரு சுற்றி பார்த்துட்டு போயிருக்காங்க. நம்ம கடையோட தோசை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான், அதனால் நம்பர் கேட்டாங்க. அடுத்த தடவை நான் சாப்பிட வரேன்னு சொல்லி நம்பர் கேட்டாங்க. தான் நம்பர் எழுதி கொடுத்தேன். நம்பர் டைரியில் எழுதி கொடுத்துருப்பாப்ல, எழுதி கொடுத்துருப்பாரு. இந்த இவனுக்கும் என்ன பேசுனாங்கன்றது ஐடியா இல்லாதனால இவனும் அதுக்கு ஆக்சுவலாக என்னைக்கு போல ஒரு நாள் கடந்து போயிருந்த நாள். ஆனால் அன்னைக்கு அவங்க போனோம் என்ன ஆகுனா, போலீஸ் சிஸ்டம் மாட்டிருப்பாங்க. அது போனது 3 பேரும். அவங்க வந்து அடுத்த நாள் வந்து போலீஸ் இவரை தேடி வரும். காலையில் வந்து நின்று இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்க பேர் என்ன, பக்கீர் சொன்னோடனே வா வண்டியில் ஏறு கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டு போயிடுவாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது என்னன்றது. அவங்க சொல்ல மாட்டாங்க, வா வண்டியில் ஏறுவான்ட்டு கூட்டு போனால் போனவங்க எப்படின்னா அவங்க மாட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு தீவிரவாத கும்பலோட தொடர்பில் இருக்குன்னு சொல்லி அவங்க மாட்டிருப்பாங்க. அப்போ அவங்க டைரி வாங்கி பார்க்கும்போது இவர் நம்பர் இருக்கும். விசாரிக்கலாம்னு அந்த நம்பருக்கு எல்லாருக்கும் விசாரிக்கலாம் வரும்போது இவர் வராரு. இவங்க பார்த்தா தாடிலாம் வச்சுட்டு ஒரு முஸ்லீம் பாயின்னா பக்கீர் பேர் என்னன்னா கூட்டு போயிடறாங்க. என்ன நடந்துச்சு யாருக்கும் புரியாது. இதே மாதிரி நம்ம பேசணும், இதே கதை மாதிரி தான். அப்புறம் அணுகுண்டு பேசினாலும் அதே மாதிரி ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும். அவரு பாத்தியா கமுக்க மாதிரி எப்படி வேலையை பார்த்துருக்கான் பாத்தியா அவன். நான் போகும்போது கூட அவன் யார்ட்டையோ குசு பேசிட்டு இருந்தான்ப்பா அவன். இதுதான் பேசியிருக்கான் போல இந்த ஆளு அப்படின்ட்டு ஒரு ஆள் சொல்லுவான். நான் அந்த வெங்காய கூடையில ஏதோ ரவுண்டா இருந்துச்சு, அன்னைக்கு பார்த்தேன், உண்டு தான் நினைக்கிறேன் அவன் வச்சிருக்கான் அந்த ஆளு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடறாங்க. இத்தனை வருஷமா பார்த்த ஒரு நல்லவனை வந்து
அந்த ஒரு சம்பவத்தில் அவங்க அப்படியே இவன் கண்டிப்பாக பண்ணியிருப்பான்னு கண்மூடித்தனமாக நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மக்கள். அவர் கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த ஜெயிலில் ரிலீஸ் ஆகி வருவார். ஒரு 5 நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி வருவார். வந்துட்டு அவர் மொத்தமாக அவர் வந்து மனசில் அவர் வந்து ஹர்ட்டாகி போயிருப்பார்ல. அவர் ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாப்ல, பிரம்மநாயகம் வந்து ட்ரை பண்ணுவாப்ல. அதுக்கிறார் இந்த இடத்துல அவங்க வந்து தேடி வந்த இடத்துல வந்து ஒரு நெத்தியில் பட்டை போட்டு உட்கார்ந்தா இதே மாதிரி நடந்திருக்குமா? ஒரு பக்கீர்ன்றதுனால இவ்வளோ நீ கண்டிப்பாக நீ பண்ணியிருப்பேன்னு மக்கள்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வந்த ஆட்களும் நம்பிட்டாங்க. பட்டையை போட்டு ஒரு ஆளுக்கு வந்தால் இது இந்த சம்பவம் இப்படி போயிருக்குமா? போயிருக்காது, விசாரிச்சிருப்பாங்க, போயிருந்துருப்பாங்க, மேபி தெரியாது நமக்கு என்ன. ஏன்னா வந்தவங்க என்ன ஆங்கிள் வந்து விசாரிச்சாங்க தெரியாது. ஆனால் இவங்கன்றப்போ கண்மூடித்தனமாக இவங்க பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எப்படி வருது, மக்களுக்கும் எப்படி நம்புறாங்கன்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு இயக்கம் வரும். அவர் கேட்டு அவரால் அதை தாங்கியே முடியாது. அவரால் அந்த இவரால் பக்கீர் பாய் ரொம்ப உடஞ்சி போய் அவர் உட்காந்துருப்பாப்ல. அப்புறம் அந்த ஒரு அதுக்கப்புறம் கதை கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் மெயின் கோரே இந்த விஷயம்தான், பேசக்கூடிய இந்த விஷயம்தான். 2 கதையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும், இந்த கதையிலும் ஒரு சம்பவம் நடக்கும். அது வரைக்கும் அவங்கள பற்றி நம்ம இத்தனை வருஷம் பழகின ஒரு ஆளில் இவர் பண்ணியிருப்பாரான்னு கூட யோசிக்காமல் மக்கள் வந்து அப்படியே ஆப்போசிட்லேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதே தான் அந்த கதையும். இவங்கன்னா இவங்க பண்ணியிருப்பார் இவர் கண்டிப்பாக அப்படின்னு கண்மூடித்தனமாக இவங்க வந்து நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. இந்த கதையிலையுமே எல்லாருமே நம்ம நிறைய நியூஸ்லேயும் சரி, நம்ம லைஃப்பில் சில விஷயங்களில் கேள்விப்பட்ட ஒரு கதையாக கூட இருக்கலாம். நீ சொன்ன 2 கதையிலுமே தம்பி, இந்த தோசை கடை இருக்குல்ல, தொடங்கும் போது கதை ரொம்ப ரசிச்சேன் நான். ஏன்னா தோசையில் அத்தனை வகையான தோசையை சொல்லி படிக்கும்போது ரசோட எச்சு ஊறும். அதில் ஒரு அருமையான ஒரு தீர்வும் சொல்லியிருப்பான். நேற்று தான் அந்த நாள் டிசம்பர் 6 வேற. கோயிலும் கட்ட வேணாம், மசூதியும் கட்ட வேணாம்டா, ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டுங்கடா, பிள்ளைய படிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த தோசை கடையில் ஒரு முடிவு இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உளவியலை பேசுறது. 2 கதையுமே என்ன உளவியல் பேசுதுன்னா, இந்த வாத்தியார் இருக்கார் இல்லையா அணுகுண்டுல, அவரும் ஊர் மெச்சுற நல்ல மனுஷன், ஆடாதுடியான ஆள் கிடையாது, நல்லது செய்யறவன், 4 பேருக்கு யார் பார்த்தாலும் நல்லமையப்பா நல்லவர்ப்பா அப்படின்னு மதிக்கிற ஒரு மனுஷன். இந்த பாய் இருக்காரு பக்கீர், அவருமே அந்த ஊர்ல அன்னைக்கு வரைக்குமே ஒரு நல்ல ஒரு முகம், அவர்கிட்ட எல்லாரும் விரும்பி போய் அங்கே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஊர் மெச்சுற மனுஷனாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மனிதர்கள் மேலே இப்படி நல்லவங்களாகவும் ஒரு மதிக்கிற நிலையிலையும் 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க மேலே ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் கூட இருக்கிறவங்களே கூட ஒரு வன்மம் இருக்கு. அவங்க அந்த தருணத்துக்காக காத்திருப்பாங்க. அந்த வாத்தியாரும் சரி, இந்த பாயும் சரி, அந்த ஒரு சிக்கல் வரவங்க இத்தனை நாள் இதுக்கு தாண்டா காத்திருந்தேன்ற மாதிரி டக்குன்னு கிளம்பி அவதூற இறக்கி அவனை மொத்தமா அத்தனை நாள் சேர்த்து வச்ச கண்ணியத்தை மொத்தமா உடைச்சு காலி பண்ணிடுவாங்க. ஒரு இஸ்லாமியனுக்கு இந்த இதை சொல்ற மாதிரி எந்த ஒரு ஆணுக்கும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இதுதான் செஞ்சிருப்பான் இது அப்படின்ற ஒரு சொல்லல அவனுடைய மொத்தமாக உடைச்சு நொறுக்கிடுவாங்க. இது ஒரு அருமையான உளவியலை பேசுறது. அந்த 2 கதையுமே நீ அருமையா எடுத்துட்டு வந்து பேசுன சிறப்பு. வந்து இப்பெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, நான் அப்பெல்லாம் நான் நினைக்கிறது இல்லை, எல்லாமே ஆரஞ்சம் பண்ணுறேன். இப்போ வந்து என்னாச்சுன்னா அது மருவி டெக்னிக்கலாக சோசியல் மீடியாவாக வந்து எந்த ரீல் வந்தாலும் எந்த மெசேஜ் வந்தாலும் உடனே ஃபார்வேர்டு. ஆமாம், இல்லை அது இப்போ ரீசெண்டாக கூட இங்கே ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆளோட ஃபோட்டோ போட்டு இது வந்து இந்த மாதிரி பெண்களெல்லாம் மயக்கிட்டு இருக்காரு, பார்த்து உஷாராக இருந்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ. உண்மையாக பார்த்தா அந்த பையனை விசாரிச்சா அப்படி அது உண்மையே கிடையாது, எவனோ ஒருத்த போட்டு விட்டான். அது ஃபார்வேர்டு ஆகி பறந்துருச்சு அந்த கதை. அந்த அதான் உண்மையில நடந்துச்சாங்கட்டா அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. அந்த பாவம் என்ன பண்றாங்க நமக்கு பிடிக்கல ஒருத்தர், நான் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இப்போ இந்த விஷயத்தை வாட்ஸ்அப் கூட அது ஸ்டாப் பண்ணி ஈஸியா பண்றோமே. அப்போ வந்து இதுக்கு பின்னாடி அவர் பாதிக்கப்படுற மனசு இதெல்லாம் எப்படி இருக்கும், அவர் என்ன நினைப்பாரு? நீங்க அதை சரின்னு நிரூபிச்சுட்டாலுமே, அவர் சரியான அவர் நல்லவன்தான்றதை நிரூபிச்சிட்டாலுமே, ஆனால் அவன் அதுலேருந்து திரும்பி வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், ரொம்ப ஆண்டுகளாக முடியாமலே கூட போய்விடும். அது அப்படி ஆயிரும். அதுதான் இப்போ உள்ள நம்ம ஒரு காலத்தில் புறணி பேசுறது, ஊரில் மந்தையில் 2 பேர் உட்காந்து பேசினாங்க, ஒரு திண்ணையில் 2 பொம்பளை ஆளுக பேசினாங்க, அந்த தெரு டீ கடையில் 2 ஆம்பளை பேசினாங்கன்றதோடு முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சமூக வலைதளங்களுடைய வீச்சு இந்த அளவுக்கு வேகமாக ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு செய்தியாளர் மாதிரி திரியிறான். ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனியாக தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பரப்பணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அதில் எது உண்மை எது போயின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு பொறுமையும் கிடையாது, அதுக்கான தேவையும் கிடையாது. நான் சொல்கிறதுக்கு 100 பேர் எனக்கு வந்து லைக்கு போட்டானா, என்னை வரவேற்றானா, அது முக்கியன்ற அடிப்படையில் பரப்பி தள்ளுறாங்க. இன்னைக்கு வந்து அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு புத்தகங்களும் வந்துட்டு
நான் தான் தோசை கதைலாம் வந்து நீங்கள் கேட்கும்போது நீங்கள் சொல்லும் போதே வந்து அதை ரசித்து ஆமா அவ்வளோ இதாக சொல்லிப்பீங்க. அவரும் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு. இப்போ இது கேட்கும்போது திரும்ப திரும்ப கேட்கும்போது புதுசாக தான் இருக்குது. ஆமா. அந்த கதைகள் புதுசாக தான் இருக்குது. மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு அழகான ஒரு 3 புத்தகத்தை பற்றி ரொம்ப அருமையாக பேசணும். ஆமா தம்பி. கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த கதை பேசலாம் வாங்கல. வேற யாராச்சும் வாசகர்கள் இந்த மாதிரி கலந்து கொள்ளுங்க. நேற்று அந்த மாதிரி ஒவ்வொரு கதை பேசலாம் புதுசாக கூட ஆட்கள் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கண்டிப்பா. வரைச்சிருக்கலாம். மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். அந்த வாரம் வந்து நம்ம 3 பேரும் உட்காந்து பேசினதுக்கு. அடுத்த வாரம் இன்னொரு சில புத்தகங்களையும் சில வேற ஒரு விஷயங்கள் புத்தகம் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பார்த்த சில படங்கள் மூலமாகவும் நமக்கு வந்து பேசலாம் நம்ம பேசலாம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். சரியா? மகிழ்ச்சி. நன்றிப்பா. பாய்.